யூ won't பிலீவ் இட், அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது. அதை திறக்க பார்க்கும்போது இது ஒரு ஃபுல் ஆஃப் பிரைட் கோல்டன் பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அவருடைய காலில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் சுவாமி அவரை காப்பாற்றுறாரு. ஆல்ரெடி சுவாமி தான் பார்த்துட்டாரே நம்மள, ஸோ இனிமேல் நான் எதுக்கு பயப்படணும்? சாய்ராம், இது யோசிச்சு பாருங்க. ஸ்ரீ சத்யசா ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் மீட் அப்போ ஒரு கிருஷ்ண அர்ஜுனா ஸ்டாச்சு மேக் பண்றப்போ ஒருத்தர் வந்து மெட்டல் ராட் கட் பண்ணிட்டு இருந்தாரு யூசிங் ரேசர் ஷார்ப் மெட்டல் கட்டர், விச் அவருடைய கையில இருந்து ஸ்லிப் ஆகி அவர் கால் மேல விழுறது. இந்த மெட்டல் கட்டர் மெட்டலையே கட் பண்ண முடியுமோ அது வந்து அவருடைய பேண்ட்ல சும்மா ஒரு சின்ன ஸ்லிட் மட்டும் பண்ணிட்டு அவருடைய காலில் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம சுவாமி அவரை காப்பாத்துறாரு. இதுதான் அந்த காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் 2026ல கூட ஒரு பைக் ஈவெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு லைன் டான்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு பேராகிளைடிங் ஆகட்டும், எந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம சுவாமி நினைச்சாருன்னா நம்மளை காப்பாத்தினே இருக்காரு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் தினம் காலையில எழுந்து சுப்ரபாத்தம் பண்ணி எக்ஸசைஸ் ஜாகிங் முடிச்சுட்டு இந்த கோல்டு வின்டர்ல கூட மார்ச் பாஸ்ட்லாம் பண்ணி அவங்களோட ஈவெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அகாடமிக்ஸையும் பேலன்ஸ் பண்ணிட்டு மந்திர் பஜன்ஸ்லாமும் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கெடியூல் எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே எஃபர்ட்ஸ் போடுறாங்க ஜஸ்ட் ஃபார் ஒன் திங், டு see a smile on சுவாமிஸ் ஃபேஸ். எப்போ டு see a smile on சுவாமிஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் ஆப்ஜெக்டிவ் ஆகிறதோ, இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் அப்போ எவ்வளோ காம்படிஷன் வந்தாலும் ஜெலசி அண்ட் யூனிட்டி பிரேக் ஆகிற மாதிரி எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் வந்தாலுமே கூட எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயம் நிலைச்சுன்னு இருக்கிறதுனா அது வந்து இஸ் பிரதர்ஹுட் அண்ட் மோர் யூனிட்டி. வை? ஏன்னா எல்லாருடைய ஆப்ஜெக்டுமே ஒரே ஒரு விஷயம் தான், டு see a smile on சுவாமிஸ் ஃபேஸ். நீங்க நினைக்கலாம் இது எல்லாமே வெறும் சத்யசாய் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தானே ரெலவெண்ட் அப்படின்ட்டு. எப்போ வந்து டு see a smile on சுவாமிஸ் ஃபேஸ் நம்மள எல்லாருடைய ஆப்ஜெக்டிவும் மாறுதோ, நம்ம எல்லாரும் நினைச்சாலுமே கூட ஒரு விஷயம் பண்ணலாம். நம்ம எல்லாருமே கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கலாம். லைக் மேபி தினம் சுப்ரபாதம் சாண்ட் பண்றதோ, இல்லை சாய் லிட்ரேச்சர் படிக்கிறதோ, இல்லை எக்ஸசைஸ் பண்றதோ, 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்தோ, இல்லை சுவாமியார் டீச்சிங்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அது தினம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு we can offer it to Swami. End of the day, experience that smile on Swami's face as Sai students and Sai devotees. Jai Sairam. சாய்ராம், என் பேர் சாய்குமார். 1994 to 2009 சுவாமியோட பர்த்தி கேம்பஸில் தான் படித்தேன், ரைட் ஃப்ரம் த ப்ரைமரி ஸ்கூல் அப் டு தி அண்டர் கிராஜுவேஷன். அண்ட் பை சுவாமிஸ் கிரேஸ் ஆல் 16 இயர்ஸ் எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் பங்கு கொள்ள நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்டுன்னு சொல்லும் போதே ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் ஹோஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். நிறையா ப்ராக்டிஸ் செஷன்ஸ், மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நடக்கிறது, இல்லை சுவாமி டயஸ்லேருந்து இறங்கி வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இல்லை அதுக்கப்புறம் கூல்வந்த் ஹாலில் போய் ஃபோட்டோ செஷன்ஸ் வச்சுக்கிறது. அண்ட் தென் ஃபைனலி த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செரமனி இன் த ஹாஸ்டல். ஸோ இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செரமனின்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நிறையா கஞ்சீரா வாசிப்பேன் அண்ட் பஜன்ஸ் அண்ட் மியூசிக் ஆக்டிவிட்டீஸில் நிறையா நான் பங்கு கொள்வேன். அப்போ வந்து நான் சுவாமிகிட்ட வேண்டின்ற ஒரே விஷயம், இந்த ஃபெஸ்டிவிட்டிஸ் போது பேண்ட் பாய்ஸை பார்க்கும்போது நான் சுவாமிகிட்ட வேண்டியிருப்பேன், சுவாமி என்னை எப்படியாவது பேண்டில் சேர்த்துக்கோங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அந்த யூனிஃபார்மும் போய்ட்டு ரொம்ப கவர்ந்துருச்சு. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் த பேண்ட். அதை நான் எப்போவுமே ஒரு ப்ரேயராக வச்சுவேன். அண்ட் ஐ ரிமெம்பர் அண்ட் டியூரிங் திஸ் இயர் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் மை செகண்ட் ஸ்டாண்டர்ட் இன் 1996 ஸ்டூடெண்ட்ஸ் வர் பீங் கால்டு. சுவாமி சேரில் உட்காந்துருந்தார் எங்கள் ஸ்கூல் ப்ரேயர் ஹாலில். ஆஸ் டீச்சர்ஸ் ஆர் காலிங் அவுட், நாங்கள் எல்லாம் ஒன் பை ஒன் போய் சுவாமிகிட்ட பாத் நமஸ்கார் வாங்கி கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ என் பேரை கூப்பிடும்போது நான் போய் பாத் நமஸ்கார் கீழே எடுத்துக்க போனேன். அப்போ சுவாமியை பார்க்கும்போது சுவாமி ஹேட் அ பிரைட் ஸ்மைல் அண்ட் ஹி வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் இன் டு மை ஐஸ். அது ஒரு 4 to 5 seconds நானும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் தென் மை டீச்சர் ஹேட் டு புல் மீ பேக் அண்ட் மேக் மீ சிட் சேயிங் அடுத்த ஆள் இது பண்ணோன்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் சுவாமி ஐஸ் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஹிம். அதுக்கப்புறம் பஜன்ஸ் இருந்தது. மங்களாரத்தி முடிச்சுட்டு சுவாமி திருப்பி கிளம்பி பூர்ணச்சந்திரா வந்துட்டார். நாங்கள் எல்லாருமே சின்ன பசங்க வி வென்ட் பேக் டு அவர் டார்மெட்ரிஸ் அண்ட் வி வர் ஜஸ்ட் கம்பேரிங், உனக்கு என்ன வந்தது எனக்கு என்ன வந்ததுன்னு கவர் திறந்து பார்த்தோம். when I opened my cover, you won't believe it, அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது. அதை திறக்க பார்க்கும்போது they were full of bright golden brass instruments, miniatures of the brass band. The same thing that I was praying to Swami for the past 2 years, it was right in my hand. And that day I remember I was so happy and I was thanking Swami profusely. பட் நவ் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது அந்த 7 வயசு பையன்ட்ட சுவாமி என்ன சொல்ல வந்திருக்காரு,
நான் உனக்குள்ளே தான் இருக்கேன், நீ என்ன கேட்குறியோ உன்னோட பிரார்த்தனை எல்லாமே எனக்கும் கேட்குது, நீ என்ன கேட்க வரையோ எல்லாமே நேரம் காலம் வரும்போது நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல வந்திருக்கார். ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு சுவாமி. 2 years முடிஞ்சு சுவாமி ஸ்டார்டட் தி ப்ரைமரி ஸ்கூல் பேண்ட். அதுலேயும் என்னை பங்கு கொள்ள எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் 11 years லேட்டர் ஃபைனலி இன் பர்த்தி brass band in 2007 I got the opportunity to play. That when I look back now, இப்போ நம்ம கேட்காத விஷயத்தையும் நிறையா கொடுத்து நம்ம என்ன கேட்கணுமோ அதையும் கேட்க வச்சு சுவாமி ஹஸ் டன் ஸோ மச் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச் சுவாமி. நீங்கள் மட்டும் இல்லைன்னா there's nothing with us. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் மீல் வில் தேர்ஃபோர் ஹேவ் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் எங்கள் ஆர்ட்டில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் பேர் ஆதித்யா. நான் வந்து சுவாமி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து PhD வரைக்கும் படிச்சிருக்கேன். ஜான்வரி மாதம் வந்தாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒரே விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட். என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ஜனவரி 2009 பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப ஞாபகம் வருது, உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போது வந்து நான் யோகாசனான்னு ஒரு ஐட்டமில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். 35 to 40 ஆசனாஸ் எங்களுக்கெலாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதில் கடைசியில் பண்ணுறது வந்து ஷீர்ஷாசன். அந்த ஆசனா வந்து எனக்கு வந்து சுத்தமாக வரவே இல்லை. எப்போல்லாம் வந்து நான் பண்ணணும்னு நான் கீழே விழுந்துட்டே இருந்தேன். அப்போது எங்கள் இருக்கிற டீச்சர் இன்சார்ஜ் கூட சொன்னார், அதை உங்களால் சரியாக பண்ண முடியலன்னா உன்னை வந்து நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரொம்ப வந்து பயந்துருந்தேன், எங்கே சான்ஸ் போயிடுமோன்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போது ஜான்வரி 5th வந்து சுவாமி வந்து கிரவுண்டுக்கு வந்தார் எங்கள் ப்ராக்டிஸ் செஷன் பார்க்கறதுக்கு. அப்போது வந்து கேட்டாங்க எந்த ஐட்டம் ரெடி இருக்குன்னு சுவாமி கேட்டார். அப்போது எங்கள் யோகா ஐட்டம் தான் சுவாமி வந்து பார்க்கலான்னு சொன்னார். அப்போ நாங்கள் எல்லோரும் இந்த யோகா நாங்கள் பண்ணோம். எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணான். ஆனால் அந்த கடைசி சீர்சாசனில் ஒரு பையன் வந்து கீழே விழுந்துட்டான். அது நான் தான். நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன் முடிஞ்சப்புறமா. ஆனால் சுவாமி வந்து எங்கள் சாரை கூப்பிட்டு சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணாங்க பசங்கன்னு சொன்னார். அப்புறமா சார் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், சுவாமி பார்த்துட்டாரு, நோ ப்ராப்ளம், ஸோ யூ கேன் கண்டினியூ. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு வந்து இருக்கிற பயம் எல்லாம் போயிடுது. ஆல்ரெடி சுவாமி தான் பார்த்துட்டாரே நம்மளை, ஸோ இனிமேல் நான் எதுக்கு பயப்படணும், சுவாமி இஸ் அவர் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அந்த தைரியம் எனக்கு கிடச்சிது. அப்போது 11th ஜான்வரியில் பர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணோம். அண்ட் எஸ்பெஷலி நான் வந்து சீர்ஷாசன் கரெக்டாக பண்ணி விடாமல் கரெக்டாக பண்ணேன். That time Swami gave me the confidence that don't have fear. எதுக்குமே பயப்பட தேவையில்லை, சுவாமி நம்ம கூட எப்பவுமே இருக்காரு. And just we need to do it. சாய்ராம்.